ராஜா, இவருடைய ராஜினாமாக்கள் ஏற்கப்பட்டிருக்கா? இவருடைய ராஜினாமா, திரு எம்.ஆர். விஜயபாஸ்கருடைய ராஜினாமா கரூர் சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ திரு எம்.ஆர். விஜயபாஸ்கரனுடைய ராஜினாமா தற்பொழுது ஏற்கப்பட்டுள்ளது. தற்பொழுது தமிழக சட்டப்பேரவை தலைவர் திரு ஜே.சி.டி. பிரபாகர் அவர் அலுவலகத்திலிருந்து ஒரு செய்தி குறிப்பு கிடைக்கப்பட்டுள்ளது. அந்த செய்தி குறிப்பில் சட்டமன்ற பேரவை விதி 21 படி கரூர் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் மாண்புமிகு திரு எம்.ஆர். விஜயபாஸ்கர் தனது பதவி விலகல் கடிதத்தை தாம் கைப்பட எழுதி என்னிடம் அளித்துள்ளார். அவர் அளித்த பதவி விலகல் கடிதம் சட்டமன்ற பேரவை விதி 22 படி முறையாக உள்ளதால் அதனை நான் ஏற்கிறேன் என சட்டப்பேரவை தலைவர் திரு ஜே.சி.டி. பிரபாகர் தற்பொழுது அவருடைய ராஜினாமாவை ஏற்று அதற்கான செய்தி குறிப்பையும் தற்பொழுது ஊடகங்களுக்கு வழங்கியுள்ளார். ஹரி, ரைட். திரு எம்.ஆர். விஜயபாஸ்கருடைய ராஜினாமா ஏற்கப்படும் பட்சத்தில் இப்போ 7 தொகுதிகள் காலியாகுது அப்படின்னு உறுதியாகிறது. திரு எம்.ஆர். விஜயபாஸ்கர், நீங்கள் அதிமுக வட்டாரத்தை நன்கு அறிந்தவர். அவர் தமிழக வெற்றி கழகத்தில் டாக்டர் சி. விஜயபாஸ்கரோடு சேர்ந்து இணையத்துக்கான சூழல் இந்த வாரம் இருக்கு அப்படின்னு பார்க்கலாமா? கண்டிப்பா அதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. ஏனென்றால் இவருக்கு இதுவரை சட்டமன்ற உறுப்பினர் எம்எல்ஏக்களாக இருந்தவர் ராஜினாமா செய்துவிட்டு தாவேகாவில் இணையும் போது முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் தான் அவர்கள் இணைந்தனர். ஆகையால் மற்றபடி வாரம் சனிக்கிழமை அங்கு தமிழக பனையூரில் உள்ள தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைமை அலுவலகத்தில் நிறைய நிர்வாகிகள் பல்வேறு கட்சிகளை சேர்ந்தவர்கள் இணைந்து வருகின்றனர். அதில் அதிமுகவினர் அதிக அளவில் சேர்ந்து வருவதை நாம் கடந்த 4 வாரங்களாக பார்க்க முடிகிறது. இந்த வாரமும் 2 நாட்களுக்கு முன்பு கூட ஒரு இணைப்பு நடைபெற இருந்தது. இயக்குனர் திரு கே. பாக்யராஜ் அவருடைய மரணம் இறந்ததால் அந்த நிகழ்ச்சி என்பது ஒத்திவைக்கப்பட்டதாக தாவேகாவை தெரிவித்தது. இந்த சூழ்நிலையில் திரு டாக்டர் விஜயபாஸ்கர் விராலிமலை சட்டமன்ற தொகுதியினுடைய முன்னாள் எம்எல்ஏ விஜயபாஸ்கர் அவர் தன்னுடைய ஆதரவாளர்களுடன் பெரிய அளவில் ஆதரவாளர்களை திரட்டி இங்க இணைவதற்கான அந்த ஏற்பாடுகளை செய்து வருவதாக கூறப்படுகிறது. அங்கிருந்து வரக்கூடிய தகவல்கள் எல்லாம் நமக்கு அது மாதிரிதான் இருக்கு, புதுக்கோட்டையிலிருந்து. அதே போல இவரும் கரூர் சட்டமன்ற உறுப்பினராக தற்போது ராஜினாமா செய்துள்ள முன்னாள் அமைச்சர் திரு எம்.ஆர். விஜயபாஸ்கரும் தாவேகாவில் ஐக்கியமாகிறார் என்பதுதான் முதற்கட்ட தகவலாக உள்ளது. இவங்க 2 பேரும் இணையும் போது இவங்க 2 பேருமே அதிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்பட்டது. அதிமுகவிலும் சரி, அந்த பகுதியிலும் சரி. ஏனென்றால் திரு செந்தில் பாலாஜிக்கு எதிராக கடுமையாக அரசியல் செய்தவர் திரு எம்.ஆர். விஜயபாஸ்கர். ஆகையால் அவர் சேரும் போது பெரிய அளவிலான அந்த எம்எல்ஏக்களை அதாவது பெரிய அளவிலான தொண்டர்களை அழைத்துக் கொண்டு, நிர்வாகிகளை அழைத்துக் கொண்டு கட்சியில் தாவேகாவில் இணைந்து பண்ணியிருக்காங்க சொல்லப்படுகிறது. அதே இந்த கரூர் ஸ்டாம்பைட் அப்ப கூட நடந்த அந்த கரூர் சம்பவத்தின் போது கூட திரு எம்.ஆர். விஜயபாஸ்கர் தான் அவரும் போய் திரு விஜய்க்கு ஆதரவாக அந்த நேரத்தில் குரல் கொடுத்ததை கூட நம்ம பார்க்க முடிஞ்சது. ஆகையால் இவங்க 2 பேருமே இந்த வாரம் தாவேகாவுல முதலமைச்சர் திரு விஜய் முன்னிலையில் சேருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. சரி, இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.